ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜோஷிவத்தில் இருக்கோம். ஒரு டீயை போட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் தங்கிட்டு இருக்கோம், ஹோட்டல் காமட்டில். ரூம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா வார்மாக இருந்தது. ரெண்ட்டு பார்த்தீங்கனாலும் 2000 தான் வந்து ரெண்ட் சொன்னாங்க. ஸோ இது வந்து ஓகே தான், ஏன்னா பக்கத்தில் ரோப்பே இருக்கிறதுனாலே நாங்கள் வந்து வெளியில் தூரத்தில் எங்கேயும் எடுக்கல. ஸோ பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லக்கேஜ் எடுத்துன்னு போயிட்டு ஈஸியாக எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்ற ரீசனால தான் இங்கே எவ்வளோ பக்கத்தில் எடுத்துருக்கோம். அண்ட் ரோப்வே தான் போகிறது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரோப்வே போகிற வழியில் தான் இருக்கிறோம். மேலே தான் பார்த்தீங்கன்னா ரோப்வேக்கான டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு ரோப்பில் போகணும். அண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்க்கிங். இங்கே நைட்டில் பார்க் பண்ணுறதுனா மட்டும் வந்துட்டு ஃபீன்னு நினைக்கிறேன். பட் டே டைமில் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. எல்லாமே ஹிந்தியில் எழுதியிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பைக் பார்க் பண்ணிட்டேன். दो लोग आज स्टे करना है क्लिफ टॉप वाली में. கைஸ், நம்ம ரோப்பே டிக்கெட் வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. அண்ட் நீங்கள் சேர் கேரில் போகிறதுனா மட்டும் வந்து 500. அந்த சேர் கேருக்கு போகணுன்னா நீங்கள் அதுக்கு வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு ஸ்கீ ரெசார்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தான் சேர் கேரில் போக முடியும். ஸோ இங்கேருந்து போனோன்னா நம்ம 1000 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு ரெண்டுமே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அண்ட் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டைமிங்க்கு. ஸோ நம்ம வந்து 5th போகிற சேர் கேரில் அந்த டைமிங் வந்து 10:55 வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் டேட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ரிட்டர்ன் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எந்த டைமிங்குள்ளே இப்போ நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுனால நாளைக்கு டேட் போட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சேம் டேலே ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஹவர்ஸ் அந்த ஒரு கேப்பில் தான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் டைமிங்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகணும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ரைடு இருக்குது. இந்த 20 மினிட்ஸ் ரைடில் நம்ம ஃபுல்லாக நல்லா எல்லா மவுண்டன்ஸும் நல்லபடியாக பார்க்கலாம். இங்கேருந்து செம்ம வியூ இருக்கும் நம்புகிறேன் போகிற வழியில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விண்டோ இருக்குது. அண்டு அந்த ஒரு விண்டோவில் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரோப் காரில் போகிறோம். உங்களுக்கு அங்கே வியூ வந்து என்னால் எந்த அளவில் இது ஃபுல்லாக கவர்டாக இருக்குது, அந்த ஒரே ஒரு விண்டோ அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடிஞ்சால் தான் நம்மளால் ஷூட் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெளியில் எப்படி இருக்குன்றது காமிக்க முடியாது. ஸோ ட்ரை பண்ணுறோம். நம்ம ஜன்னல் ஓரத்தில் வந்து சீட்டை பிடிக்கிறதுக்கு பார்க்குறோம். வாங்க 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 வாங்க. கைஸ், நம்ம இப்போ ஆலியில் இங்கே ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற ஏரியாவில் இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவர் நம்பர் 10 வந்து தான் ஹையஸ்ட் டவர். இங்கே தான் நம்ம இறங்குவோம். அந்த டவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இறங்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆக்டிவிட்டி பண்ணுற ஏரியாவுக்கு வந்துடலாம். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளிஃப் டாப் ஆலியில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டவர் நம்பர் 8 இருக்குது. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துட்டு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்பில் மணாலியில் பண்ண மாதிரி இங்கே டியூப்லேயும் ஸ்கீயிங் வந்து சும்மா ஒரு பேருக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்னோ ட்ரக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே 3 ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் இங்கே பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேகி அவைலபிள் இருக்குது. அண்ட் சிப்ஸ், சோடா, டீ இதெல்லாமே கிடைக்குது. ஆனால் பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. மேகி பார்த்தீங்கன்னா ஒரு மேகி 150 ருபீஸ். லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட். கூல்ட்ரிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு வழி இல்லை இல்லையா, நம்ம இங்கே வந்தோன்னா இங்கே தான் சாப்பிடணும். ஸோ இங்கேருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ வந்து ஃப்ரெஷ் ஸ்னோ இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப முன்னாடி வந்து ஸ்னோ இது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஹார்டாக இருக்குது, சறுக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன தான் போயிட்டு விளையாடினாலும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. அண்ட் கீழே விழுந்து வரணும்னு வச்சிங்களேன் அடி பலமாக படும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா
ஃபாரஸ்ட்டு உள்ள ஸ்னோ இருக்குது. ஸோ இதில் போயிட்டு எதுனா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ டிசப்பாயிண்டட். ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் ஹெவி ஸ்னோ இருக்கும். ஸோ ஸ்கீயிங் வந்து யூஸ்வலாக ஜான்வரியில் இன்டர்நேஷ்னல் ஸ்கீயிங் காம்படிஷன்லாம் இங்கே பண்ணுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் வந்து இந்த மந்த் எண்டு வந்து இந்த பிளான் பண்ணியிருந்தேன். பட் இங்கே ஸ்னோஃபாலே இல்லை, ஸ்னோவும் இல்லை, ஸ்கீயிங் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு தெரியும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆலி வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபைன் டெஸ்டினேஷன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். மார்ச் பிகினிங், ஸோ உங்களுக்கு சம்மரும் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம்ன்றதுனால உங்களுக்கு கிளைமேட்டை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த டைம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மார்ச் ஏப்ரலில் வந்து பிளான் பண்ணிவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித ஆக்டிவிட்டீஸ், பேராகிளைடிங், ஸ்கீயிங், ராஃப்டிங் எல்லாமே வந்து பண்ணலாம். ட்ரெக்கிங் எல்லாமே பண்ண முடியும். ஸோ நான் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்னோஃபாலுக்காக வந்தேன். பட் இந்த இயர் ஸ்னோஃபால் இல்லைன்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் வாட் எவர், ஸ்னோவில் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறது, கிளைமேட் சில்னஸ், வரைக்கிற அளவுக்கு குளிருது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. மவுண்டைன்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே சுற்றி வந்து ஐஸ் மவுண்டைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கா, பார்க்கவே அழகாக இருக்குது. நான் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு நான் காட்டுக்குள்ளே ட்ரெக் போகலான்னு இருக்கிறேன். பை 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 பை. ஹே கைஸ், நம்ம ஆலியில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் லேக் ஆண்ட தான் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண இருக்கிறது கிளிஃப் டாப் ஆலியில். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா GMVN கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரீ புக் பண்ணணும். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்காது. அண்ட் கிளிஃப் டாப் ஆலிலையும் சிமிலர் வைஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணால் தான் நம்மளுக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் கார் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees அப் அண்ட் டவுன் வந்துடும். சேம் டே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அங்கே வந்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் பை வாக் வரலாம். ATV பைக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பைக்ஸில் போகலாம். அப்படின்னா குதிரைங்க இருக்குது. ஸோ குதிரைங்களில் வந்து போகலாம். இதுலேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து குதிரையில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த மேலே போகலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவர் நம்பர் 10க்கு ஜோஷிமத்லேருந்து போகலாம். 1000 rupees ஆகுது அதுக்கு. நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம். ஆலியில் இருக்கிற கிளிஃப் டாப் ரெசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ரெசார்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம இருக்கிற இந்த ஸ்பேட் பார்த்தீங்கன்னா 12,500 rupees ரெண்ட் அண்ட் 8,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற ரெசார்ட், அது ஸ்கீ ரெசார்ட் அது. ஸோ 9,000 feet above தி சி லெவலில் இருக்கிறதுனாலவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா இங்கே வேறு வந்து அதிகமாக இல்லை. அண்ட் பக்கத்தில் வந்து இன்னொரு ஹட் இருக்குது. பட் அதை பற்றின ஐடியா எனக்கு இன்னும் இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஸ்டே பண்ணணுன்றதுக்காகவே, இங்கேருந்து அந்த மவுண்டன் வியூஸை பார்க்கணுன்றதுக்காகவே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் பெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தார்மராக இருக்குங்க. பெட் வந்து
வந்து செம்ம குஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு பெட் ஸ்ப்ரெட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட் ஷீட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து வரவே வராது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அண்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு கோல்டு வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸ் ரூம் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு கபோர்டு இருக்குது, 2 கபோர்டு இருக்குது. நம்ம திங்ஸ் வந்து நல்லா வச்சுக்கலாம். சோஃபா கம் பெட் இருக்குது. அண்ட் பெரிய சைஸில் டிவியை கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கிற பாத்ரூம்ஸ் இருக்குது. இங்கே டைனிங் டேபிள் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நல்லாவே ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்குது இங்கே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபேமிலி ரூமு. நான் எடுக்கும்போது 2 பேருக்கு இருக்க மாதிரி ரூம் வந்து ஃபுல்லாகிடுச்சு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஃபேமிலி ரூம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் நான் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம வெளியில் எப்படி இருக்கு பார்க்கலாம், வாங்க போகலாம். சோஃபாஸ் வந்து நல்லாவே இருக்கும். இங்கே நம்ம ஜஸ்ட்டு நல்லா வார்மாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த சைடில் போனாலும் அந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஒரே வழியில் வந்துடலாம். மாற்றி ஒரு ஜிக்ஸாக் ஸ்டேர் கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஓடிப்பிடிச்சி விளாட்ணுன்னு வச்சுக்கலாம், யார் கையிலையும் மாட்டவே மாட்டோம், அந்த மாதிரி இருக்குது ஸ்டேர் கேஸு. அண்ட் ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேயும் சோஃபாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட் வச்சுக்கலாம், ஜாலி ஃபன் வந்து நம்ம அங்கே வந்து பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த சேனல் ஆரம்பித்து நாங்கள் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஏலகிரி, கொடைக்கானல் வீடியோஸ் அண்ட் லே லடாக் வீடியோ. பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி சேனல் அப்படின்லாம் மீன் பண்ணி இது பண்ணல, எங்களோட மெமரிக்காக ஜஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். அண்ட் லேட்டர் ஆன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊட்டி ட்ரிப்பு பார்த்திங்கனாலே வந்து சரி வீடியோ பர்பஸ்க்காகவே எடுத்து போடலாம், லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ கைஸ். எனக்கு நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். வீடியோஸ் எடுத்து போடுறது எனக்கு இந்த மாதிரியான பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு கேஷுவலாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, சும்மா ஜஸ்ட்டு எங்களோட மெமரிஸ்க்கு ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த மாதிரின்ற பர்பஸ்க்காக தான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ எடுக்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி எடுக்கணும் அப்படின்றது லேர்ன் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஷார்ட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய லேர்ன் பண்ணுறோம். அதுக்காகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ட்ராவல் பண்ணும்போது பீப்புளை மீட் பண்ணுறது, அந்த ஒரு ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, அந்த ஒரு கல்ச்சர் வந்துட்டு அது வந்து அடாப்ட் பண்ணுறது. ஸோ மெனி மோர் திங்ஸ் இஸ் தேர். நான் ட்ராவலிங்லேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன். என்னோடய லெவல் பெஸ்ட்டுக்கு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது ரஞ்சித் இருக்கப்பல, சூர்யா அண்ட் கவி, பிரசாத், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ அண்ட் ட்ரிப்ஸ் வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கோ அண்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட எந்த வீடியோஸ்லையுமே நான் மோஸ்ட்லி வந்துட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு அப்படின்னு நான் பெருசாக எதுவுமே சொன்னதே கிடையாது. ஈவன் இப்போது இந்த ட்ரிப்பில் கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. பட் இது வரைக்கும் நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கேன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்க. ஒரு நாள் டெய்லி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 1 வந்து ஏறிட்டுருக்கு. நம்ம வந்து பெரிய அளவில் எந்த எக்ஸ்போஷர் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து வந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பிலீவ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வர வீடியோஸில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு யூ. தேங்க்ஸ், பாய். Thank you.
दादू हैं எப்பா எப்பா முடியலடா கைஸ் நம்ம இப்போ ஆலி வந்துட்டு ஸ்னோவில் இருக்கிறோம் ஸ்னோ பாயிண்ட் ये लोग को टावर 10 से है तो भाई साथी तो देख मस्त है बाय बाय राइट सेफली